2025ல நீங்க எதிர்பார்த்த மாதிரி உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பர்ஃபார்ம் பண்ணாதனால 2026ல நீங்க என்ன வித்தியாசமா பண்ணலாம்? இல்ல இந்த வருஷம் நீங்க ஈக்விட்டியில ஃபோக்கஸ் பண்ணணுமா அல்லது கோல்டு, சில்வர் மாதிரி ப்ரெஷியஸ் மெட்டல்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணணுமா? மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்க டைரக்ட் ஆப்ஷன்ல பண்றதுக்கும் ரெகுலர் ஆப்ஷன்ல பண்றதுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்? என்னென்ன சிஸ்டம்ல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு? இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா அல்லது இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா? எது பெட்டர்? இது மாதிரி உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். இந்த கேள்விகளை நீங்க நேரடியாக எங்கிட்ட கேட்கலாம். மைல்ஸ்டோன்ஸ் டு வெல்த்தினுடைய ஏஎம்ஏ என்று சொல்லக்கூடிய ஆஸ்க் மைல்ஸ்டோன்ஸ் டு வெல்த் எனிதிங் என்ற ஹெல்ப்லைன் மூலமாக. அந்த ஹெல்ப்லைனுக்கான ஃபார்ம் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. நீங்கள் அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணீங்கன்னா நேரடியாக என்கிட்ட உங்களுடைய கேள்விகளை தாராளமாக கேட்கலாம். உங்கள் பர்சனல் ஃபைனான்ஸை அடுத்த லெவலுக்கு நிச்சயமாக கொண்டு போகலாம். இலக்கு 1 கோடி உங்கள் லைஃப்குள்ளேயும் வரலாம். வாருங்கள். கம்பெனியில் ப்ரமோட்டர் என்ன பண்ணுறாரு? ஒரு கம்பெனியை ஜட்ஜ் பண்ணும்போது நம்ம எதை வச்சு ஜட்ஜ் பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு ஜட்ஜ்மெண்ட் வந்து அந்த கம்பெனி என்ன இண்டஸ்ட்ரியில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. அதுக்கு அடுத்த ஜட்ஜ்மெண்ட்டே அந்த கம்பெனியை யார் நடத்துகிறாங்க அப்படின்ற இடத்துக்கு வந்து நின்றுடுது. ஸோ அந்த புள்ளியில் தான் கம்பெனியை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஸோ ப்ரமோட்டர் யார்? அவர் அந்த கம்பெனியில் எவ்வளோ ஷேர் வச்சுருக்காரு? அவர் அந்த கம்பெனியினுடைய ஷேர்ஸில் ஏதாவது புதுசாக நடவடிக்கைகள் எடுக்கிறாரா? வாங்குறாரா? விற்கிறாரா? இல்லை ஒன்றும் பண்ணாமல் அப்படியே மெயின்டைன் பண்ணுறாரா? இந்த ப்ரமோட்டர் நமக்கு மறைமுகமாக தன்னுடைய பங்கு விற்பனைகள் மூலமாகவும் பங்கு வாங்கிறது மூலமாகவும் ஒரு மெசேஜை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கார். அந்த மெசேஜ் பொது வெளியில் நமக்கு எல்லா நேரங்கள்லையும் அவைலபிள். ஆனால் எத்தனை பேர் அதை யூஸ் பண்ணுறோம்? முக்கால்வாசி பேர் அதை யூஸ் பண்ணுறதில்ல. ஃபஸ்ட்டு இந்த ப்ரமோட்டர் என்ன பண்ணுறாருங்கிறத எந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத முதல்ல சொல்கிறேன். என்எஸ்சி வெப்சைட்டில் www.nscindia.com அந்த வெப்சைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்ஸ்னு ஒரு பகுதி இருக்குது. தினமும் அந்த பகுதியை நம்ம பார்த்தோன்னா எந்தெந்த கம்பெனிஸ் எல்லாம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு தகவல் கொடுத்துருக்காங்கன்னு நமக்கு தெரியும். ஒரு சீரியஸ் இன்வெஸ்டர் தினமும் இதை பார்க்குற ஹேபிட்டுக்கு வரணும். நீங்கள் நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்களோ இல்லையோ, இந்த வெப்சைட்டை தினமும் ஒரு தடவையாவது நீங்கள் பார்க்கணும். ஒன்று காலையில் எழுந்து பார்த்தீங்கன்னா முந்தைய நாள் வந்த தகவல்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இல்லை லேட் ஈவினிங் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி அப்டேட் ஆன எல்லா தகவல்களும் அனௌன்ஸ்மெண்ட்ஸும் உங்களுக்கு கிடைச்சிரும். இந்த அனௌன்ஸ்மெண்ட்ஸில் முக்கியமாக ப்ரமோட்டர் பங்கை வாங்கினாலோ விற்றாலோ கொடுக்கக்கூடிய அனௌன்ஸ்மெண்ட்ஸை பார்க்க தவறவே கூடாது. ஒவ்வொரு நாளும் ஒரு ப்ரமோட்டர் ஸ்டாக் மார்க்கெட்டில் போய் தன்னுடைய நிறுவன பங்குகளை வாங்கினாலோ விற்றாலோ குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே அவங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு அந்த தகவலை கொடுக்கணும். பொதுவாக ப்ரமோட்டர்ஸ் அடுத்த நாளே கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் அவகாசம் இருந்தால் கூட அடுத்த நாள் வந்துடும். ஸோ ஒரு 3-4 நாளுக்குள்ளே உங்களுக்கு ப்ரமோட்டர் என்ன பண்ணியிருக்காங்கன்றது பொதுவெளியில் எல்லாருக்கும் தெரிகிற விதமாக வெளிப்படையாக தெரிஞ்சிடும். சரி, ப்ரமோட்டர் தொடர்ந்து தன்னுடைய பங்குகளை வாங்குறாருன்னு வச்சுப்போம். ஒரு வாரத்துக்கு டெய்லி தன்னுடைய பங்குகளை சந்தையில் போய் வாங்குறாருன்னு வச்சுப்போம். ஒவ்வொரு நாளும் அவர் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு தகவலை சொல்லுவார். அந்த தகவலை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அனௌன்ஸ்மெண்ட் செக்ஷனில் வெளியிடுவாங்க. தினமும் அந்த தகவலில் என்னென்ன இருக்குன்னாக்கா, இதுக்கு முன்னாடி அவர்கிட்ட கம்பெனியில் எவ்வளோ பங்கு இருந்தது, அன்னைக்கு எவ்வளோ வாங்கினார் அல்லது விற்றார், அந்த டிரான்சாக்ஷனுக்கு அப்புறம் அவர்கிட்ட எவ்வளோ பங்கு இருக்குது, இதை டெய்லி ட்ராக் பண்ணுறதுங்கிறது ஒரு இன்வெஸ்டருக்கு ஒரு ஹேபிட் ஆகணும். ஏன்னா நிறைய கம்பெனிஸில் இந்த ப்ரமோட்டர் என்ன பண்ணுறாங்கன்றது நமக்கு ஒரு சிக்னலாக அமைந்து விடுகிறது. அதை வச்சு ப்ரமோட்டர் அந்த கம்பெனியை எப்படி பார்க்குறா, அதனுடைய எதிர்காலத்தை அவர் எப்படி எடை போட்டிருக்காரு, அவர் எதிர்காலத்தை பற்றி ரொம்ப பிரகாசமான ஒரு வியூ வச்சுருந்தா இந்த விலை அவருக்கு ரொம்ப சீப்புன்னு தோணிச்சுன்னா அவர் வந்து பங்குகளை வாங்குவார். மாறாக நிறுவன மதிப்பு ரொம்ப ஓடி போச்சு, ரொம்ப அதிகமாக இருக்குன்னு நினச்சாக்கா அவரே வந்து பங்குகளை விற்பார்.
ஸோ ப்ரமோட்டர் பையிங் அப்படிங்கிறத நம்ம இன்னொரு வகையில் அதை இன்சைடர் பையிங்னு சொல்லலாம். இதை வெளியிட வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஒரு கம்பெனி ப்ரமோட்டருக்கு இருக்குது. அதுவும் ஒரு ஷேர் வாங்கினா கூட அவர் சொல்லியாகணும். இதை ட்ராக் பண்ணியே நமக்கு கம்பெனிஸில் ப்ரமோட்டரினுடைய மனநிலை எப்படி இருக்குது, மதிப்பு சார்ந்த அளவீடுகள் எப்படி இருக்கின்றன, அவங்க கம்பெனியை எப்படி பார்க்குறாங்க, வருங்காலம் இன்னும் பிரகாசமாக தெரியுதா அல்லது மதிப்பு ரொம்ப அதிகமாக தெரியுது விற்றுட்டு போகிறாங்களா, இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். என்எஸ்சியில் போட்டிருக்காங்கன்னு சொன்னேன், பிஎஸ்சியிலையும் இதை போட்டிருப்பாங்க. ஸோ 2 எக்ஸ்சேஞ்சிலையும் இது அவைலபிளாக இருக்கும். ஸோ 2 எக்ஸ்சேஞ்ச் வெப்சைட்டையும் ஒரு இன்வெஸ்டர் டெய்லி செக் பண்ணணும். இல்லாட்டி நீங்கள் ஸ்க்ரீனர் தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் நீங்கள் அலர்ட்ஸை செட் பண்ணால் உங்கள் கம்பெனி எல்லாத்தையும் போட்டு அந்த கம்பெனியில் ஏதாவது ஒரு ஆக்ஷன் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அதிலிருந்து உங்களுக்கு அலர்ட் வந்துடும். ஸோ இத்தனை வழிகள் இருக்கின்றன. இந்த வழிகள்லாம் நம்ம வந்து ஹேபிச்சுவலாக யூஸ் பண்ணாக்கா ப்ரமோட்டர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நமக்கு தெளிவாக தெரியும். பல தருணங்களில் ப்ரமோட்டருடைய ஆக்ஷனை பார்த்து அதுக்கப்புறம் அந்த கம்பெனியை ஸ்டடி பண்ணி அதில் ஏதோ நடக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு என்ன நடக்குது அப்படின்றத சரியாக உள்வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை எப்படி இன்டர்பிரேட் பண்ணலான்னு ஒரு முடிவுக்கு வந்து அந்த முடிவின் அடிப்படையில் பங்குகளை வாங்கி அதுக்கப்புறம் ரொம்ப நாள் வச்சு நிறைய லாபம் பார்த்துருக்கோம். ஸோ அந்த க்ளூ எங்கேருந்து கிடச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரமோட்டர்கிட்டேருந்து கிடச்சிது. இது ரொம்ப வருஷமாக டெமோக்ராட்டிக்காக மார்க்கெட்டில் நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஆனால் பயன்படுத்தக்கூடியவர்கள் மிக குறைவானவர்கள். சில நேரங்களில் ப்ரமோட்டர் வந்து பைபேக் பண்ணுவாங்க. கம்பெனி பணத்தை வச்சு மார்க்கெட்டில் இருக்கிற ஷேரை பைபேக் பண்ணுவாங்க. அந்த பைபேக்கில் ப்ரமோட்டர் தன்னுடைய பங்குகளை விற்க மாட்டேன் என்று சொல்கிறார். என்ன அர்த்தம்? எனக்கு இந்த விலையில் என் பங்கை விற்க விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். மாறாக ப்ரமோட்டரும் சேர்ந்து அந்த பைபேக்கில் ஆஃபர் பண்ணுறாரு. என்ன அர்த்தம்? என் ஷேரை நான் விற்க ரெடியாக இருக்கேன் இந்த விலையிலன்னு அர்த்தம். இந்த 2 முடிவுகளுக்குள்ள எக்கச்சக்க வித்தியாசம் இருக்குது. ஒரு ப்ரமோட்டர் வந்து தன்னுடைய ஷேர்ஸை வந்து விற்றுட்டு நான் வந்து இந்த ஷேரை விற்றதுக்கு ஃபிலாந்திரஃபி பண்ணணும், இதுதான் காரணம் அப்படின்லாம் நமக்கு சொல்லுவாங்க. பல தருணங்களில் சந்தை என்ன மாதிரியான ஒரு காரணத்தை சொன்னால் ஏற்றுக்குமோ அந்த காரணத்தை சொல்கிறதுங்கிறது இன்றைக்கி ஒரு வழக்கமாயிடுது. ஸோ அந்த மாதிரியான காரணங்களை சரியான இடத்துல வச்சு பொருத்தி பார்க்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. ஆனால் இதில் பாட்டம் லைன் என்னென்னா, அது எதுவாக இருந்தாலும் நமக்கு அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவங்க சொல்கிற தகவல்களை நம்ம க்ளோஸாக வாட்ச் பண்ணோம். எப்படி? தினமும் வாட்ச் பண்ணோம். அப்படி வாட்ச் பண்ணும்போது ப்ரமோட்டர் என்ன செய்கிறாரு, அவருடைய உளவியல் என்ன, அவருடைய தாட் ப்ராசஸ் என்ன, நிறுவன மதிப்பை பற்றி அவருடைய பார்வை என்ன, அது எப்படி வந்து முடிவுகளாக வெளிப்படுகிறது, முதலீட்டு முடிவுகளாக அது வெளிப்படும் போது அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும், நம்முடைய புரிதலின் அடிப்படையில் நம்ம எப்படி நம்மளுடைய முதலீட்டு முடிவுகளை உருவாக்கி கொள்ள வேண்டும். சரி, இந்த புரிதலுக்கும் நம்மளுடைய முதலீட்டு முடிவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கேப் வந்து கம்பெனியை பற்றின ரிசர்ச், அதை நம்ம தான் பண்ணிக்கணும். அதை ப்ரமோட்டர் நமக்கு பண்ண மாட்டார். ஆனால் அந்த ப்ரமோட்டர்கிட்டேருந்து ஒரு ஆரம்ப கட்ட கியூ ஒன்று கிடைக்குது, ஒரு க்ளூ ஒன்று கிடைக்குது. சமீபத்தில் ஒரு இன்ஜினியரிங் கம்பெனி, அந்த கம்பெனியில் ப்ரமோட்டர் வந்து ப்ரிஃபரன்ஷியல் பிளேஸ்மெண்ட் எடுக்கிறார். அவரே வந்து பணத்தை சந்தை இருக்கக்கூடிய இந்த கரண்ட் ப்ரைஸில் கொண்டு வந்து போடுறாரு. அதுவும் நிறைய பணத்தை கொண்டு வந்து போடுறாரு ரொம்ப வருஷம் கழிச்சு. அப்புறம் போய் பார்த்தாக்கா தெரியுது அந்த கம்பெனி சைனா டைவான்லேயும் இருக்குது. ஸோ அங்கே ப்ரொடக்ஷனை வந்து அவங்க குறைச்சிக்க நினைக்கிறாங்க. அந்த ரிஸ்க்கை குறைச்சிக்கிட்டு அந்த ப்ரொடக்ஷனை இந்தியாவுக்கு ஷிஃப்ட் பண்ண போகிறாங்க. இந்தியாவில் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு இந்தியாவில் பெரிய பிளான்ட்ஸ் தேவை. அந்த பிளான்ட்ஸுக்கான பணத்தை அந்த ப்ரமோட்டர் அவரே போட்டார். நம்மளை வந்து ரைட்ஸ் இஷ்யூ கொண்டு வந்து கேட்கல, நம்மகிட்ட காசு கேட்கல. இது எல்லாம் அந்த கம்பெனியினுடைய மேனேஜ்மெண்ட் கமெண்ட்ரியை படிக்கும்போது தெரியுது. எங்கே போய் தெரியுது? அந்த கம்பெனியுடைய பேரண்ட் கண்ட்ரி எங்கே? ஜப்பான். என்ன லாங்குவேஜில் போய் படித்து தெரிஞ்சிக்க வேண்டியிருக்கு? ஜாப்பனீஸில். இது தாங்க ஈக்விட்டி ரிசர்ச். ஒரு சின்ன தகவல்லேருந்து நேராக போய் ஒரு விஷயத்தை ஸ்டடி பண்ணி என்ன நடக்குதுங்கிறத பார்த்து அதுக்கப்புறம் அதை புரிஞ்சுக்கிறது. ஒரு கம்பெனி இருக்குது, அது ஒரு ஜப்பனீஸ் கம்பெனி, அதை வந்து அமெரிக்கன்ஸுக்கு விற்றுறாங்க.
அதுக்கப்புறம் அந்த கம்பெனி சரியாக பண்ணல, ஒரு பாயிண்டில் அந்த கம்பெனி லாஸில் வருது. யார் அந்த கம்பெனியை கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த தகவல், இது எல்லாமே நம்ம வந்து ப்ரமோட்டர் என்ன செய்கிறாங்கன்றதை பார்த்து தான் புரிஞ்சுக்கணும். பங்குகளை ப்ரமோட்டர் விற்கிறாங்கன்னாக்கா அது ஏன்னு நம்ம ரொம்ப ஷார்ப்பாக பார்க்கணும். ஒரு காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 20 இயர்ஸ்க்கு மேலே இருக்கும், அமராஜா பேட்டரியில் ஜான்சன் கண்ட்ரோல் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அவங்களும் ப்ரமோட்டராக வந்து சேர்றாங்க. சேர்ந்து அந்த பிராண்டை பில்ட் பண்ணி வெறும் ரயில்வே டிஃபென்ஸுக்கு பேட்டரி பண்ணிகிட்டு இருந்த கம்பெனியை மாற்றி ஒரு எஃப்எம்சிஜி கம்பெனியாக மாற்றி ஒரு ஸ்ட்ராங் பிராண்டாக பில்ட் பண்ணுறாங்க. அன்னைக்கு 10 பெய்ட் ஷேர் இருந்தது, அவங்க வந்து வாங்குறாங்க. நம்மளும் போய் அதை வாட்ச் பண்ணி அந்த ஷேரை வாங்குகிறோம். இன்னொரு காலகட்டத்தில் அதே ஜான்சன் கண்ட்ரோல் வந்து ஷேரை வந்து விற்றுட்டு போயிட்டாங்க. ஸோ அவங்க விற்றுட்டு போகும்போது அதை நம்ம மாற்றி பார்க்குறோம். ஸோ ஒரே கம்பெனி ஒரு இதில் ப்ரமோட்டர் வாங்குறாரு, அதை வச்சு புல்லிஷ் ஆகி எக்கச்சக்க பணம் சம்பாதிக்கிறோம் ஒரு 10-20 வருஷத்தில். அதுக்கப்புறம் அந்த ஒரு ப்ரமோட்டர் விற்றுட்டு போயிடுறாரு, அதை நம்ம வித்தியாசமாக பார்க்குறோம், நெகட்டிவாக பார்க்குறோம். இதெல்லாம் நமக்கு எக்ஸாம்பிள்ஸ். இதில் நிறைய ஸ்மால் கேப் கம்பெனிஸில் ப்ரமோட்டர்ஸ் மார்க்கெட்டில் ஷேர் வாங்குறாங்க, விற்கிறாங்க, தகவல் நமக்கு வருது. அதை இன்டர்பிரட் பண்ணுறது எப்படி, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கிட்டு கம்பெனியினுடைய ஃபண்டமெண்டல்ஸ்க்கும் இந்த நடவடிக்கைகளுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்குன்றதை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணோம் நம்ம மைண்டில். அந்த கனெக்ஷனை சரியாக எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்மளுடைய முதலீட்டு முடிவுகள் தன்னால் வரும். ப்ரமோட்டர்ஸ் நிறைய இடத்துல நமக்கு ட்ரெயில் வச்சுட்டு தான் போகிறாங்க. ஸோ அவங்கள ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கம்பெனியை பற்றி புரியும். ஸோ ப்ரமோட்டர் என்ன செய்கிறாருங்கிறது பல தருணங்களில் நமக்கு முதலீட்டு முடிவுகளை எடுத்து கொடுக்கும். நம்ம மைண்டில் நிறைய இன்ட்ரெஸ்டையும் க்யூரியாசிட்டியும் உருவாக்கும். அந்த இன்ட்ரெஸ்டையும் க்யூரியாசிட்டியும் நம்ம வளர்த்துக்கணும். அதன் அடிப்படையில் நிறைய உழைக்கணும். அந்த உழைப்பின் அடிப்படையில் முதலீட்டு முடிவுகள் நமக்கு வந்து சேரும். அந்த முடிவுகள் சரியாக அமையும் பட்சத்தில் நமக்கு நல்ல லாபமும் கிடைக்கும். ஸோ அட் எவ்ரி பாயிண்ட் யூ மஸ்ட் ஃபாலோ த ப்ரமோட்டர் என்ன செய்கிறார் அப்படிங்கிறத வாட்ச் பண்ணி அதிலிருந்து நம்முடைய முதலீட்டு ரிசர்ச்சை இன்னும் வேகப்படுத்தி ஷார்ப்பன் பண்ணி அங்கேருந்து நமக்கு முடிவுகள் வர வேண்டும். அந்த முடிவுகள் நம்மை ஒரு லாங் டேர்ம் ஜேர்னியில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக எடுத்துக்கிட்டு போகணும். அந்த பயணத்தில் இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.